இல்லை, இது முழுக்க முழுக்க வந்து கட்சி நிகழ்ச்சி. மாவட்ட தலைவர்களோடு அவர் ஏன்னா ஒவ்வொரு கிட்டத்தட்ட 1054 அரசியல் மாவட்டங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 7 ஃபேஸ் வந்து இது மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சுது. ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இது மாதிரி ட்ரைனிங் நடக்கும் 10 நாள். அதில் நிறைவு விழாவில் வந்து ராகுல் காந்தி கலந்து கொள்வது வழக்கம். இல்லை, அது ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுத்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள் நலனை பொறுத்து தான் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அந்த முடிவை எடுத்திருக்காங்க. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர் அவருக்கு இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கட்சி சார்ந்து சொல்லுவாங்க. எல்லாமே எங்களை பொறுத்தவரை தேசிய கட்சி. நீங்கள் இதே கேள்வி வந்து இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு பிஜேபி கவர்மெண்ட். அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்திலையும் மேகதாது அணை என்பது கட்ட முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கு. காவிரி நடுவர் மன்றமும் அந்த ஆணையை பிறப்பித்திருக்கு. அதனால இதில் எந்த காலகட்டத்திலையும் இது நடக்காத விஷயம். ஏற்கனவே அதற்கான அமெண்ட்மெண்ட்டு சட்டத்திட்டங்களை தெளிவாக வந்து நீதித்துறை வகுத்து கொடுத்துருக்கு. அதனால இதை வச்சு அரசியல் பண்ணது சரியான இதாக இருக்காது. இதில் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா கட்சியும் ஒன்றுபட்டு எல்லா மனித நேயத்தோட மக்களுடைய பிரச்சனை, விவசாய வாழ்வாதார பிரச்சனை என்பதை உணர்ந்து தான் நம்ம கேட்கணுமே தவிர்த்து இதில் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்படி அந்தமான் நிக்கோபார்ல சதுப்பு நில காடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ராகுல் காந்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் அங்கே போய் ஆய்வு செஞ்சிருந்தாரு. அதை பற்றி வீடியோ போட்டிருந்தாரு. அதே போல மேகதாது அணை கட்டினால் இங்கே இருக்கிற சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி. இப்போ தொடர்ந்து வந்து பிஜேபி கூட தான் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அப்போ பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறவங்க ஏன் வந்து பிஜேபி தலைவர்கள்ட்ட ஏன் பேசக்கூடாது? அப்போ அவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு? அவருக்கு மேலேயும் பல பிரச்சனைகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. எங்க மடியில கனம் கிடையாது. இப்போ எங்கள்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ அன்புமணி ராமதாஸ் போய் அங்கே போய் காவிரி படுகையில தண்ணி வருதா, அங்கே செல்ஃபி எடுக்கிறாரு, அங்கே போய் பார்க்குறாரு, ஏதோ பெரிய தியாகம் செய்த மாதிரி பேசுறாரு. ஏன் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பிரதமர்கிட்ட முறையிடலாம், உள்துறை அமைச்சர் முறையிடலாம். அப்போ ஏன் முறையிடலை? அவங்களுக்கு ஏதோ நிர்பந்தம் இருக்குது, நெருக்கடி இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் மடியில கனம் கிடையாது. நாங்கள் எந்த இடத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் அவங்க சித்து விளையாட்டு, ஒரு அரசியல் விளையாட்டு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நல்லா தெரியும். ராகுல் காந்தி வருகை வந்து உள்ளாட்சி தேர்தல் எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உள்ளாட்சி மன்ற தேர்தல் இனி வர இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வாக்குச்சாவடி அளவில் எங்களுடைய கட்சி இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும். மக்களோடு தொடர்பு வைக்கணும். மக்களுடைய பிரச்சனைக்கு களம் இறங்க வேண்டும். அப்ப எப்படி கட்சியை வந்து பூத் அளவில் வடிவமைப்பது, கட்டமைப்பது பற்றி ஒரு நீண்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் அவர் வர்றாரு.